வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஈஸியாக வந்து நைட் லேம்ப் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து க்ளூ கனை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ ஆஃப் பண்ணி போடுறேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் ரெட் கலர் எல்இடி வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கப்பு, இது ஒரு கப்பு. இது வந்து பார்த்தோம்னா இந்த மைக் இருக்கும்ல, அந்த கப்பு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கப்பு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தேவை அப்படின்னு கிடையாது, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது மூடி மாதிரி, ஏதாவது சின்ன மூடி, சின்ன டப்பா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சர்க்கியூட் உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குளூகன் வந்து 2 ஸ்டிக்கு குளூகன் இந்த மாதிரி வளைச்சி நல்லா அழுத்தி வச்சுக்காங்க. இல்லைன்னா லைட் இருந்துச்சுன்னா அந்த மடக்கிற இடத்துல ஹீட் பண்ணிங்களா, லைட்டாக ஹீட் பண்ணிங்களா உங்களுக்கு மடையும். நான் லைட் இல்லாதனால நான் வந்து கையிலேயே நான் அழுத்திக்கிறேன். லைட் இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வளைஞ்சிரும். தீப்பெட்டியில் பண்ணிங்க அப்படின்னா கருப்பாயிரும். அதுக்காக நான் வந்து சும்மா கையில் வச்சு அழுத்துறேன். ஓகே, மாதிரி அழுத்தி இது பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதாவது குளூகனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி 4 பக்கமும் ஈவனாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சால்ட்ரிங்கில் கரெக்டாக 4 பக்கம் அந்த குளூகனை வந்து உள்ளே போகிற அளவுக்காக அந்த ரவுண்டுக்காக பண்ணிக்காங்க. ரொம்ப பெருசாக பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். அப்புறம் மறுபடியும் நம்ம உள்ளே குளூகனை வச்சு ஓட்டுற மாதிரி வரும். ஸோ டைட்டாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி 4 பக்கம் கரெக்டாக ஈவனாக மார்க் பண்ணி 4 பக்கம் ஹோல்ஸ் போட்டுக்காங்க. சின்ன ஹோல்ஸாக போட்டு உள்ளே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு பண்ண வேணாம் ஃபஸ்ட்லேயே. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே இன்செர்ட் ஆகுது. இந்த அளவு ஹோல்ஸ் போட்டால் போதும். ஸோ இதே மாதிரி 4 பக்கம் இப்போ நான் ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 4 சைடு நான் ஈவனாக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். அந்த ஹீட் பண்ணதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மேலே அந்த பிசுறு மாதிரி வெந்து போன மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணி கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து அது போயிடும். நீட்டாக பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி நீட்டாக இருக்கும். சைடில் எதுவும் அழுக்கு இருக்காது. ஸோ அதை நான் நீட்டாக வந்து சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி நான் ஒரு கட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 4மே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து குளூகனை இதுக்குள்ளே வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் சரி, இல்லை ஒன் சைடு சைடாகவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 சைடு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பக்கம் வந்து லைட்டாக உள்ளே தள்ளிக்கணும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா சின்னது பெருசு வச்சா தான் அது கிராஸ் ஆகும். அதுக்காக இன்னொரு சைடு கொஞ்சம் மேலாக வச்சு அழுத்திக்காங்க. எக்ஸ்ட்ரா உள்ள தந்தது நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள் பக்கமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீட்டாக உக்காந்துக்கிச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளே நீட்டிட்டு இருக்குதுல, அது வந்து கட் பண்ணிக்காங்க, ஒன்றை கட் பண்ணிக்காங்க. இல்லைன்னா கரெக்டாக அளவு எடுத்து வெளியே தள்ளுறதா இருந்தாலும் வெளியே தள்ளிக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிட்டேன். இது நான் வெளிப்பக்கமாக தள்ளிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்இடி வந்து இதுக்குள்ளே தான் நம்ம சால்ட்ரிங் வச்சு நம்ம உள்ளே ஹீட் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். அது வைக்கும் போது வந்து நீங்கள் ஃபுல்லாக உள்ளே இருந்துச்சு அப்படின்னா வெளிச்சம் வந்து வெளியே வராது. ஸோ அதுக்காக எச்சில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் லைட்டு வந்து உங்களுக்கு வெளியே வரும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு
ஒவ்வொரு குளுக்கன்னா சால்ட்ரிங்கில் ஹீட் பண்ணி சென்டரில் வந்து எல்இடி பல்பை நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஓகே, நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இது 224K. நீங்கள் எத்தனை பல்பு யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பல்புக்கு நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் போட்டு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பல்புங்கிறதுனால 224K போட்டுக்கிட்டோம். 4 LED பல்பு, அப்புறம் 2.2 மைக்ரோபட் 400 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று, 1 மெக் ரெஜிஸ்டர் ஒன்று, அது வந்து 1K ரெஜிஸ்டர் ஒன்று, 4 டயர்டு IN4007 டயர்டு, 4 டயர்டு. அப்புறமா இந்த நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த மூடி அண்டு வந்து க்ளூகன்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 பின் டாப் ஒன்று கடைசியாக ஃபைனலாக தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ ஹீட் பண்ணி உள்ளே வந்து எல்இடியாக வச்சுக்கலாம். சால்ட்ரிங்கில் சென்டராக ஹோல்ஸ் போட்டு உள்ளே எல்இடி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்இடி 4மே சீரீஸ் கனெக்ஷன் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொசிஷன் வருதோ ரைட் சைடு வந்து நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் இது மாதிரி ஒரே மாதிரி 4 உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படி டேரெக்டாக நேராக சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஹீட் பண்ணி உள்ளே வைக்கும்போது நீங்கள் க்ளூகனை வெளியே எடுத்துகிட்டு கூட ஹீட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு நேராக க்ளூகனை, அதாவது சால்ட்ரிங் வந்து நேராக வைக்க முடியல, வளைஞ்சிட்டு இருக்குது, க்ளூகனை வளைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே ரிமூவ் பண்ணிட்டு கூட வச்சுட்டு கூட உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சால்ட்ரிங்கில் ஹீட் பண்ணி எல்இடி 4 வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 4மே உள்ளே வச்சுட்டு நான் இப்போ சீரீஸ் கனெக்ஷன் போட்டேன். பக்கத்தில் நான் வச்சுட்டு நேராக அடிச்சுக்கிட்டேன், ஜாயின் அடிச்சுக்கிட்டேன். இப்போ கடைசியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் 2 எல்இடியில் இருக்கும், அது கனெக்ஷன் எடுத்தால் போதும். இப்படி நேராக ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஜாயின் அடித்தா அதான் சீரீஸ் கனெக்ஷனு உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியல அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இது பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நிறைய வீடியோ இருக்கும். சீரீஸ் கனெக்ஷன் தான் ஒன்றும் இல்லை, பல்பில் வந்து ப்ளஸ் எடுத்து மைனஸில் அடிக்கிறோம், மைனஸ் எடுத்து மறுபடியும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா கடைசியாக வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பல்பில் நிற்கும், கடைசி பல்பில். அதை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா போதுமானது. ஓகே, இப்போ வந்து நம்ம சர்க்யூட் ரெடி பண்ணிடலாம். நம்ம அந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டரில் 1M ரெஜிஸ்டர் வந்து சென்டராக அந்த மாதிரி சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம் பாட்டத்தில். இது 1M தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. 220Kலேருந்து நீங்கள் அதிகப்படியாக 1M வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 220க்கும் குறைவாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஹீட்டாகி எரிஞ்சிடும். ஸோ அதுக்காக 220லேருந்து 1M வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 4 டயோடு எடுத்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையருங்கிறது வந்து 4 டயோடையும் வந்து நம்ம கிராஸாக நம்ம அடிக்கணும். ஒரு இடத்துல மட்டும் ப்ளஸ்ஸு வரும், கிராஸ் ஆப்போசிட், அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆனோடும் ஜாயிண்ட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டில் கேத்தோடும் ஜாயிண்ட் ஆகும். அது மாதிரி கிராஸு ஜாயிண்ட் அடிச்சிக்கலாம். அந்த ஆனோடும் பாசிட்டிவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வரும். டயோடோட நெகட்டிவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாசிட்டிவ், அதாவது கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் ப்ளஸ் வந்து வரும். ஆமாம், டயோடோட மைனஸுக்கு ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் அப்படி மாறி வரும். இன்புட் கொடுக்குறது வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் டயோடில் எந்த பக்கம் 2 கிராஸ் வருதோ அது 2 பக்கத்துலேயும் 2 முனையிலையும் இன்புட் கொடுக்குற மாதிரி வரும். உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ 4 டயோடையும் வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம சால்ட்ரிங் அடிச்சிட்டோம். ஓகே, ஒன் சைடு இன்புட் வந்து நம்ம அந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டரும் 1M ரெஜிஸ்டர் போட்டு வச்சுக்கிறத ஒரு பக்கம் இன்புட்டாக கொடுப்போம். அதில் ஒரு ஏசி பவர் சப்ளை கொடுப்போம். இன்னொரு ஏசி பவர் சப்ளை ஒரு ஃபியூஸ் ஒன்று போட்டு இந்த பக்கம் கொடுக்க போகிறோம், ஆப்போசிட் சைடு. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இன்புட் வந்து ஒரு சைடு ப்ளஸ் அண்டு மைனஸ் ஒரு பக்கம் ஜாயிண்ட் இருக்கும், அது எந்த பக்கம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஏசி பவர் சப்ளை ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எதோ ஒன்று கொடுக்க போகிறோம். மீதி இருக்கிற 2 ஆப்போசிட் சைடு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணி அப்படியே லேம்புக்கு நம்ம அவுட்புட் எடுத்துக்க போகிறோம்.
ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்காங்க சுகராக. முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக வந்து இடம் வந்து கம்மியாகிறதுனால நீங்கள் சின்னதாக ரெடி பண்ணிக்காங்க. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா உள்ளே வைக்க முடியாது, அதுக்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து அவுட்புட் எடுக்கிற லைனில் கொடுக்கணும். அதாவது டயோடில் பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல கெப்பாசிட்டரோட மைனஸும், டயோடோட நெகட்டிவ் ஜாயின் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் சைடும் மாற்றி அடிக்க போகிறோம். அப்படி தான் மாற்றி வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி கான்செப்ட்டு. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயோடோட ப்ளஸ்ஸும் சேர இடம் வந்து கெப்பாசிட்டரோட மைனஸ். அதாவது ஆனோடும் சேர இடம் கெப்பாசிட்டரோட மைனஸ் அடிக்கணும். ஓகே, பார்த்தோம்னா இது அடித்தாச்சு. இப்போ இன்புட் வந்து அந்த பக்கம் ஒன்று, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு இன்புட் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 ohms 1 watt ரெஜிஸ்டரும் நான் போட்டுக்க போகிறேன். இல்லை 100 ohms 200 ohms அந்த மாதிரி இருந்தால் எது வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் மாதிரி தான். வீடியோ லென்த்தாக போய்ட்டுருக்கு, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கிறேன் இப்போ. ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ அவுட்புட் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அவுட்புட் எடுக்கும்போது கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பாயிண்டில் வந்து ஒரு 1K ரெஜிஸ்டர் போட்டு எல்இடியோட ப்ளஸ்ஸுக்கு பாசிட்டிவ் சப்ளை நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். நெகட்டிவ் அப்படியே நெகட்டிவ் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி நெகட்டிவ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, நான் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். வீடியோ வந்து லென்த்தாக போய்ட்டுருக்கு, அதனால் கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் சைடு மட்டும் ஒரு 1K ரெஜிஸ்டர் போட்டு எல்இடிக்கு பாசிட்டிவ் சைடு கொடுத்துருங்க. நெகட்டிவ் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நெகட்டிவில் கொடுத்துருங்க. கெப்பாசிட்டர் நெகட்டிவ் டேரெக்டாக நெகட்டிவ் எல்இடி நெகட்டிவ்க்கு போயிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். பாசிட்டிவ் சைடு 1K ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், நெகட்டிவ் டேரெக்டாக நெகட்டிவ் அப்படியே போயிடுது. ஓகே, அதுதான், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த மூடியில் வந்து 2 pin டாப்பில் அந்த உள்ளே இருக்கிற அந்த 2 pin மட்டும் எடுத்து 2 பக்கம் ஓட்டை போட்டு அந்த ஸ்க்ரூவை உள்பக்கமாக எடுத்து நான் போட்டு டைட் வச்சுக்கிட்டேன். அதாவது 2 pin டாப்பை வந்து ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ இது 2 பக்கமும் நம்ம ஏசி பவர் சப்ளை நம்ம சர்க்யூட் கொடுக்க போகிறோம். இதில் வந்து அப்படியே ஒயரை வந்து சால்டிங் அடிச்சுக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த 2 பின்லேயும் நான் சால்டிங் அடித்து நான் ஒயர் சர்க்யூட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 2 ஒயர் தனியாக போட்டு சர்க்யூட்டில் நம்ம ஏசி சப்ளை சொல்லியிருந்தோம்ல, பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் சைடும் அந்த 10 ohms 1 wattல போட்டிருந்தோம்ல, அந்த சைடு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இது 2 துண்டு ஒயர் போட்டு சால்டிங் அடிச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது அப்படியே உள்ளே வச்சு நம்ம மேலே கவரை வந்து மூடிட வேண்டியதான். இது உள்ளே வைக்கும்போது எல்இடி பல்பில் வந்து எதுவும் ஷார்ட் ஆகாத மாதிரி கரெக்டாக அதுக்கு ஒரு சீட்டு ரவுண்டாக கட் பண்ணி பேப்பரை கட் பண்ணி உள்ளே வச்சு அதுக்கு மேலே வச்சு இது க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக உள்ளே அழுத்தும் போது ஏதாவது ஒன்றோட ஒன்று மோதாத அளவு கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்காங்க. நான் இப்போ வந்து உள்ளே ஒரு பேப்பர் கட் பண்ணி நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த விசிட்டிங் கார்டை வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே வச்சு அதுக்கு மேலே சர்க்யூட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், மேக்ஸிமம் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இதை க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த போர்டை மட்டமாக வச்சுட்டு கவர் போட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வச்சு லாக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், முடிஞ்சிச்சு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, அவ்வளோதான். நைட் லேம்பு எல்இடி நைட் லேம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஹீட் பண்ணி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது லைட்டு பல்பு
ஹீட்டிங் வந்து கம்மியாக பண்ணிவிட்டு லைட்டாக உள்ளே போடுங்க. நான் ஆழமாக போட்டிருக்கிறேன், அதனால் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேலே போட்டு உள்ளே வச்சுக்கோங்க. ஹீட்டு வந்து குளூகனை ரொம்ப அதிகமாக பண்ணிங்களா கலர் மாறும். ஸோ அதுக்காக ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஹீட்டு கம்மியாக பண்ணி பல்ப் வந்து உள்ளே போட்டுக்காங்க. ஸோ ஓகே, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சம் வராது. ஸோ ஆனால் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடம் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் டோரை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக நைட்டு அனுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிச்சத்தில் ஆன் பண்ணுறேன். இப்போயே வந்து உங்கள் லுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் லுக்கெலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. இதே வந்து இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்கும். அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ரூமில். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். நைட் டைமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தம் புதிய தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.